Acharyam and Poonul story, how did it come? அந்த ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை கைக்கொள்ள வேண்டும். அந்த வாழ்க்கை முறைக்கு ஆசாரம் என்று பெயர். அதாவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு ஆசாரம் என்று பெயர். சான்றாக சிறுபான்மையான இந்த ஆசாரிகள் இவர்கள் வாழும் பகுதிகளில் பெரும்பாலும் ஒற்றை ஆளுமைகளாகவே இருப்பார்கள். அதாவது மானோபலி. இந்த எதாரின் தொழில்கள் மானுடத்திற்கு உதவும் தெய்வீக தொழில்களாக கருதப்பட்டன. சமூகத்தில் இவர்களுக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. அவர்களின் சமூக அந்தஸ்தை பிரதிபலிக்கும் வகையில் இவர்கள் தங்களின் தொழிலை பாவிக்கும் போது பூமாலை அணிய வேண்டும். அப்படி அணிந்திருப்பவரே இந்த பாகவதர். இந்த பூமாலை அவர்களுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கும் பொறுப்பை பிரதிபலிக்கின்றது. தங்களுடைய சிறப்பான கல்வியை வைத்து சமூகத்தை சுரண்டாமல் நேர்மையாக பணி செய்வதை கௌரவிப்பதே ஆசாரிகள் அணியும் பூமாலை. இந்த பூமாலை இங்கு காண்பிக்கப்படுவது போல தொடக்கத்தில் முறையாகவே அணியப்பட்டது. ஆனால் இந்த முறையில் அணிவது அவர்கள் செய்யும் தொழிலுக்கு இடையூறாக இருந்தது. அதனால் பிற்காலத்தில் இங்கு காண்பிப்பது போல குறுக்காக ஒரு கையையும் கழுத்தையும் சுற்றி அணியப்பட்டது. ஆனால் எல்லா இடங்களிலும் தகுதியான மலர்கள் கிடைக்காததாலும் ஒரே நாளில் இந்த மலர்கள் காய்ந்து உதிர்ந்தும் விடுவதாலும் இந்த மலர்களை மாலையாக இணைத்த நூல் தனியாக தெரிவதாலும் நாளின் இறுதியில் நூல் மட்டுமே விஞ்சி இருப்பதாலும் கால ஓட்டத்தில் மாலைக்கு பதிலாக நூலை மட்டுமே அணியும்படி ஆசாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். இப்படியாகத்தான் பூணூல் அணியும் வடமை ஆசாரிகளிடம் உருவானது. இப்படியாகத்தான் சிற்பக் கலைஞர்கள், குயவர்கள், பொற்கொல்லர்கள், நெசவாளர்கள் போன்ற ஆசாரிகள் அனைவரும் பூணூல் அணியும் வடமை மேற்கொண்டனர். மனித குலத்தின் நன்மைக்கான இந்த தெய்வீக தொழில்களுக்கு அளிக்கும் மரியாதையாக ஆசாரிகள் பூணூல் அணிந்தனர். பூமாலைக்கு பதிலாக பூணூல் என்றானவுடன் அதற்கான விதிமுறைகளையும் வகுத்தனர். திருமணத்திற்கு முன்பு ஆசாரி 3 நூல் இழைகளை அணிவார். திருமணமான பின்பு 6 இழைகளை அணிவார். பிள்ளை பெற்று குடும்ப தலைவனான பிறகு 9 நூல் இழைகளை அணிவார். பூணூல் அணிவது ஆசாரிகள் கடைபிடிக்கும் முக்கியமான ஆசாரங்களில் ஒன்று. இந்திய உபகண்டத்திற்குள் வந்த யூதர்கள் ஆசாரிகளுக்கு மக்களிடம் இருக்கும் மதிப்பை அறிந்தனர். யூதர்கள் மற்றவர்களின் மதிப்புமிக்க உடைமைகளை திருடி தமதாக்கிக் கொள்வதை வாடிக்கையாக கொண்டவர்கள். அவர்கள் இந்த ஆசாரி பட்டத்தையும் திருடி தம்முள் கற்றறிந்தவர்களை ஆச்சாரி என்று அழைத்தனர். பூணூல் அணிவது சமூகத்தில் மரியாதைக்குரியது என்பதால் ஆசாரிகளின் பூணூல் அணியும் வடமையையும் களவாடினர். அதனாலேயே ஒவ்வொரு பிராமணனும் பூணூல் அணிகிறான். அந்த வகையிலேயே 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த யூதனான சங்கராச்சாரியானான். இந்திய யூதர்களின் ஆச்சாரி பட்டமும் ஆச்சாரி குலப்பெயரும் இப்படியாகத்தான் உருவானது. ஆதி தமிழ் பிராமணர்கள் கருப்பாகவோ மாநிறமாகவோ இருந்தனர். அவர்கள் வெள்ளை நிறம் அல்ல. ஆனால் குருகுல கல்வியால் பிராமணர் பட்டம் பெற்ற அவர்கள் வெள்ளை ஆடை அணிய வேண்டும். வந்தேரிகளான யூதர்கள் தமிழரின் இந்த கலாசார பாரம்பரியத்தை கவனித்தனர். குளிர் பிரதேசத்திலிருந்து வந்த அவர்கள் வெள்ளை தோலுடையவர்களாக இருந்ததால் தமது வெள்ளை நிறத்தை வைத்து இந்தியர்களை இயக்க முடிவெடுத்தனர். தாங்கள் முற்பிறவிகளில் புண்ணியம் செய்ததால் பிராமணராகவே வெள்ளைத்தோளோடு பிறந்ததாக சாதித்தனர். அந்த நண்பன் அரவன் நீ ஆரிய பார்ப்பன நினைச்சு அலையாத. நூல் என்றால் அளப்பது, சரியாக அளப்பது. பணம் சட்டத்தை கோடு வெட்டு வெட்டும் போது பாதைக்கு சாலையை போடும்போது சரியா நூல் பிடிச்சு அளப்பான். மனிதனை அளப்பது, மனிதனின் மூளையை அறிவை அளப்பது நூல். அதனால புத்தகத்துக்கு நூல் என்றும் பேர் வச்சான். அன்னைக்கு சிற்பிகள், தச்சர்கள், பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் மாலை அணிவிச்சான். எங்கள் கோயில்கள்ல எங்கள் சிற்பங்களை, எங்கள் கலை, எங்கள் முன்னோர்கள் தெய்வங்களா வடிக்கிற அந்த சிற்பிகள் அந்த மாலை எப்படி இடையூறா இருக்குன்னு இப்படி சுத்தி போட்டுக்கிட்டு அப்படியே வடிச்சான். ரொம்ப நேரம் அந்த வேலையை செய்யும் போது அவன் உடல் சூட்லையும் வெயில் வெப்பத்திலையும் பூ வாடி உதிர்ந்துட்டு வெறும் நூல் மட்டும் முதுகுல இருந்தது. அந்த நூலுக்கு பேர்ல பூ உதிர்ந்துச்சு, அதனால பூ நூல். இதை இவன் தூக்கி போட்டுக்கிட்டு ஏன் நூல் ஏன் நூல், அது ஓ நூலா? உன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தியா? பறைய இவன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தி உன் தோட்டல பூ நூலா இருக்கு. நான் ஒண்ணு குட்டி வளர்த்தது, எச்சுதி வளர்த்தது, என் வேர்வையில விளைஞ்சது. அந்த நூலை நீயாவது திருச்சியா? திரிச்சது நானு.